ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. காட்சி மரமா கனிமரமா? அந்த அத்திமரம் உறுதியான கிளைகளோடும் இலைகளோடும் நல்ல செழிப்பான தோற்றத்தோடு காணப்பட்டது. அத்திமரம் அவ்விதமாக இருப்பது மிக நல்லது. அவை அந்த அத்திமரத்தில் ஏராளம் நல்ல பழங்கள் ஏற்பட மிகவும் அவசியமானவை. ஆனால் அந்த அத்திமரத்தில் ஏதாவது பழங்கள் கிடைக்காதா என்று இயேசு தேடிய போது அங்கே இலைகளை அன்றி அவரால் வேறு எதையும் பார்க்க முடியவில்லை. அது ஒரு காட்சி மரமாக இருந்ததே அன்றி கனிதரும் மரமாக இல்லை. ஆனால் கர்த்தர் விரும்பியது வெறும் காட்சி அல்ல, பசி தீர்க்க பயன்படும் பழங்களை. அவை இல்லாததை கண்டபோது அவர் அந்த மரத்தை சபிக்க நேரிட்டது. ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது ஆன்மீக வாழ்க்கை என்பது ஒரு அத்திமரம் போன்றது. அங்கே பலவித பக்தி முயற்சி செயல்கள் என்னும் கிளைகளும் இலைகளும் அவசியம். ஆவிக்குரிய நற்குணங்கள் மற்றும் நற்செயல்கள் ஏற்பட அவை அவசியம். ஆனால் சபை கூடுதல், ஆராதனை, திருவிருந்து, ஜபம், வேத தியானம், பிரசங்கம் கேட்டல், காணிக்கை ஆகிய இலைகளும் கிளைகளும் இருந்தும் ஆவிக்குரிய நற்குணங்கள் வெளிப்படும் வாழ்க்கை என்னும் கனிகள் இல்லாவிட்டால் பயன் என்ன? பல கிறிஸ்தவ பக்தியாளர்கள் நன்றாக தோன்றும் காட்சி மரங்கள். ஆனால் அவர்களிடம் அன்பு, தாழ்மை, பொறுமை, சாந்தம், இரக்கம், பிறர் மேல் தயவு, மன்னிக்கும் மனநிலை, இதய தூய்மை ஆகிய கனிகளை எதிர்பார்த்தால் ஏமாற்றமே மிஞ்சும். ஏனென்றால் அவர்கள் பலவித ஆவிக்குரிய செயல்களால் தங்களை காட்சி மரங்களாக்கி கொண்டார்கள். ஆனால் உண்மை, மனம் திரும்புதல், இரட்சிப்பு, அர்ப்பணம், பரிசுத்த வாஞ்சை ஆகிய படிகள் வழியாக கடந்து வந்து பரிசுத்த ஆவியின் உதவியினால் அவர்கள் கனிமரங்கள் ஆகவில்லை. ஆனால் கனிதர வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்ட அத்திமரம் வெறும் காட்சி மரமாக நின்றபோது அந்த கவர்ச்சியான காட்சிக்கு சாபமே கிடைத்தது. ஆம், ஜபம், ஆராதனை, துதி, ஸ்தோத்திரம், ஊழியம் என நாம் கவர்ச்சியான பக்தியை காட்சியாக தருவது அல்ல, உண்மையான இரட்சிப்பின் அனுபவம் பெற்று பரிசுத்தாவின் ஐக்கியத்தோடு ஆவிக்குரிய நற்குணங்களுடன் வாழும் கனிமர வாழ்வையே கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். நம்முடைய பக்தி செயல்களால் நமக்கு திருப்தி கிட்டலாம். ஆனால் நம்முடைய நற்குணங்களும் நற்பண்புகளும் தான் பிறருக்கு ஆசீர்வாதமாகவும் பிரயோஜனமாகவும் இருக்கும். சிந்தனைக்கு, இன்று இல்லாததை நாளை பெற இயலும். இல்லாததை இருப்பதை போல காண்பிக்கின்றவன் எவனும் பெறமாட்டான். இன்று இல்லாததை நாளை பெற இயலும். இல்லாததை இருப்பதை போல் காண்பிக்கின்றவன் என்றும் பெறமாட்டான்.